சென்னை? யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுவேன், நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங், ஐம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்து வேண்டியது சார் இங்கே சென்சர் விஷயம் போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க், இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து. அப்படியா பாத்தீங்களா, ஒரு மனுஷன் அவனை வந்து எவ்வளவு விதமா யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு மனுஷன் இருக்கிற பகுதியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think it's some work. நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுத்திட்டு இருக்கோம், நடுவில் வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம சாரி பன்னு வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் really thoroughly enjoyed making and working on this film. ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்க நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் டு எல்லாரும். அங்கிள் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் a great support and his family to us, of course. எனக்கு சின்ன பையன்லேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாய் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆயிட்டேன். I mean, the way he built his body and the way he was looking, இது நம்ம தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. So he really worked hard for this and it's showing in the film, Chai, and you have done a great job. So நீங்களும் கண்டிப்பா கைதட்டி ரசிக்க போறீங்க. And சாய் பல்லவி, சாய் பல்லவி பத்தி பேசுவோம், அவங்க பேர் சொன்னாங்க போதும், அதுக்கப்புறம் இது பேச நினைக்கிறேன். ஜெனரலா எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேன் சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்றது. பட் எனிவே சாய் பல்லவி, you have done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. and நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு தேடிட்டே இருப்பேன். அதுல நல்ல அந்த ஸ்டோரி வந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலயும் ரொம்ப அழகா சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. So the visuals are so good and the story is so touching, and I think you will all have a great time watching this film. And I would like to thank another dear brother Karthi sir for being kind enough to attend this function and cheering for us. Thank you sir, you are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir Karthik Suresh sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து வெளியில பயங்கரப்போ சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு, நாங்களும் வந்து த்ரில் ஆயிட்டோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த படத்துல. உங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You did a great job, sir. Thank you so much. And Vivek sir, ஒரு நிமிடம் எல்லாரும் ஒரு சோட கேட்டுடுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட் எப்பயுமே அவங்களை வேல்யூ கொடுப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரைட்டர்ஸ், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்லை, நான் சொல்றது பாட்டோட பல்லவி. பல்லவி தான், அந்த பல்லவி தான் வந்து அந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா, ஒரு பிரதரா, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன்.
ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியான விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to all. Please watch the movie on 7th Feb, and I hope you all love it. Thank you guys. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ பிரஸ் அண்ட் மீடியா கீதா ஆர்ட்ஸ் அல்லு அரவிந்த் garu for believing me for such an important and nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much. Producer Banivas garu and Chandaman Reddy garu, director. அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார் எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் என்டையர் தண்டேல் டீம், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஷாம் சார், டிஓபி அண்ட் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெய்லி படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் முதல்லாம் வேஸ்ட்டு, காலை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் பல்லவி garu. தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். And very very happy to work with Naga Chaitanya garu, dynamic bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week we meet pannom. Thank you so much. Karthi sir, thank you so much. Last year full ungaloda dhaan irundhen. Pava they are shooting. So it was a wonderful experience. Close friends Swadeep sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to this entire team. And I wish you all will like my role. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தண்டேல் ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருமே தண்டேல்னா என்ன அப்படின்னு ஒரு இது. ஸோ நமக்கு இப்போ இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னன்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை. அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். தண்டேல்னா லீடர் ட்ரெயிலர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்னைக்கு ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் பண்ணணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அந்த கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லரவிந்த் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்காங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரிச்ச படத்தை ட்ரீம் பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நாக சைத்தன்யா அவர்களோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு படம் இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் கருணாகரன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு, வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் வந்து தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்ததுக்கு. அண்ட் இதை திரு
லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சந்து மண்டேட்டி அண்ட் டிஎஸ்பி அவர்கள். ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட், லவ் ஃபிலிமுக்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது. அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நவீன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் இந்த வர February 7 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மொத்த டீமும் சந்தோஷமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ஒரு ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி, வெங்கட்பிரபு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இந்த படத்தை இங்கே வெளியிடுறதுக்கு உதவுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் த ஹோல் மீடியா, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடுறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.